அன்பு நெஞ்சங்களுக்கு ஸ்ட்ராங் மெசேஜஸின் அன்பான வணக்கங்கள். அன்புனா என்னப்பா அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு தொடராக பார்த்தோம். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கறதுனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் கற்றுக் கொடுத்தல் தான் அன்புன்னு பார்த்தோம். அந்த கற்றுக் கொடுத்தல்னா என்ன, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு முள்ளு செடி வளர்கிறதுக்கும் மாமரம் தென்னை மரம் வளர்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? முள்ளு செடி தானாக வளரும், ஆனால் மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே தென்னை மரம் மாமரம் இந்த மாதிரி மரங்களை நாம் வளர்க்குறோம், அதனால் பல பலன்களை அதுவும் தருது, நாமளும் அனுபவிக்கிறோம். இப்படி தான் குழந்தைகளை நாம தான் வளர்க்கணும், அதுவாக வளரக்கூடாது. பூனையோ நாயோ மற்ற உயிரினங்களோ எல்லாமே தன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனுஷன் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பதை நிறுத்தி விட்டான். ஒரு காலத்தில் பார்த்தே கற்றுண்டாங்க, பேரண்ட்ஸையும் பெரியவங்களையும் பார்த்து கற்றுண்டாங்க. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. பேரண்ட்ஸ் வாயாலையும் எதுவும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, செல்ஃபோனும் கம்ப்யூட்டரும் தான் வளர்க்குறது. ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எல்லாருமே கவனம் செலுத்துகிறார்கள், அறிவு வளர்ச்சி, படிப்பு, சம்பாத்தியம். என்ன படித்தா என்ன கரியர் கோர்ஸ் பண்ணால் அதை பற்றி மட்டும்தான் எல்லாரோடைய எண்ணங்களும் இருக்கே தவிர மனிதம் அப்படிங்கிறத வளர்க்குறது, அன்பு, பண்பு, ஒழுக்கம் இதையெல்லாம் கலக்கிறது, தோல்வியை கண்டா எப்படி பயப்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றிலாம் நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.